மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி. வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமித்து தாவேக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். தாவேக தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமித்து தாவேக தலைவர் விஜய் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். விரிவான விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் பல்வேறு அறிவுறுத்தல்களை தொண்டர்களுக்கு வழங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலில் கண்காணிப்பாளர்கள் குழுவை நியமித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அதாவது வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தல் பணிகளை கண்காணிக்க சட்டமன்ற தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் முதன்மை கண்காணிப்பாளர்களாக 3 பேரை விஜய் நியமித்திருக்கிறார். தாவேகனுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவஜன் ஆகியோர் முதன்மை கண்காணிப்பாளர்களாகவும், பின்வரும் தேர்தல் கண்காணிப்பாளர்களாக ஏறத்தாழ வருவாய் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திற்கும் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளுக்கும் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் இணை கண்காணிப்பாளர்களை தாவேக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக முன்னணி நிர்வாகியான ஆதவர்ஜுனா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய வருவாய் மாவட்டத்திற்கும் இணை கண்காணிப்பாளர்கள் ஏறத்தாழ ஒரு 6 நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு முன்னாள் எம்பி சத்யபாமாவிற்கும் ஏறத்தாழ 4 வருவாய் மாவட்டத்திற்கு அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தாவேகனுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சேலம், நாமக்கல் ஆகிய வருவாய் மாவட்டத்திற்கு தேர்தல் கண்காணிப்பாளராக விஜய் நியமித்திருக்கிறார். இந்த தேர்தல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர்கள் சில அறிவுறுத்தல்களையும் சென்ட்ரல் வார் ரூம் துணையுடன் தலைமை கழகம் அளிக்கும் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இவர்கள் செயல்படுவார்கள். குறிப்பாக மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் தேர்தல் முன் தயாரிப்பு பணிகள் மற்றும் செயற் வீரர்கள் கூட்டங்களை இவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள். இந்த பணிகளை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல் முதன்மை கண்காணிப்பாளர்களின் உறுதுணையோடு ஒருங்கிணைக்க உள்ள மாவட்ட வாரியான தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு இணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் அவர்களது பொறுப்பு மாவட்டங்கள் சார்ந்து முழு ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என இந்த அறிக்கையிலே விஜய் நிர்வாகிகளுக்கு சில அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.